ஸ்டாலின் அவர்களே, பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எங்களுக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறாங்க. அதிமுகவுக்கு மக்களுடைய பிரச்சனையை ஆணித்தரமா சட்டமன்றத்தில் எடுத்து வைத்த கட்சி அதிமுக கட்சி. அப்புறம் ரெய்டுக்கு பயப்பட மாட்டாராம். ரெய்டுக்கு பயப்படலைன்னா நீ ஏன் பேசுற? நீ ஏன் பயப்படலையே? எதுக்கு காட்டுற? இன்னைக்கு இருட்டில் போகும்போது கத்திக்கிட்டே போவோம். பயந்தாங்கோழி தான் இருட்டில் போகும்போது கத்திட்டு போவாங்க. அப்படி ரெய்டுக்கு பயப்பட மாட்டேன்னா மடியில கனம் இருந்தால் வழியிலே பயம் இருக்கத்தான் செய்யும். திரு ஸ்டாலின் அவர்களே, என் மீது வழக்கு போட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையில் 4800 கோடி ஊழல் செய்தார் என்று வழக்கு போட்டீங்க. அந்த வழக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் மீதும் உயர்நீதிமன்றத்தில் அதை விசாரிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டின் பேரில் உயர் நீதிமன்ற விசாரிக்கப்பட்டது. அப்பொழுது என் மீது வழக்கு போட்ட உங்களுடைய வயதானவர் அவர் திரு RS பாரதி அந்த வழக்கை திரும்ப பெறுவேன் என்று சொன்னார். அவர் என் மீது போட்ட வழக்கை திரும்ப பெறுவதா சொன்னார். இல்ல நான் நடத்துறேன், நான் நீதிமன்றத்தில் நடத்துறேன். இதுவரைக்கும் என்னை பத்தி பேசுனீங்க, மக்களிடத்தில் ஒரு பொய்யான கருத்தை பதிவு வச்சிட்டீங்க. உடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி ஊழல் செய்தா சொல்லியிருக்கிறீங்க, பதிவாக இருக்குது. அது அப்படியே ரிக்கார்டில் இருக்கும். அதனால நான் அந்த நீதிமன்றத்தில் என் மீது போடப்பட்ட வழக்கை சந்திக்கிறேன் சொன்னார். நீதியரசர் கேட்டார், அந்த வழக்கு போட்டவரே திரும்ப பெறாங்க, ஏன் நீங்க வழக்கு நடத்துறீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் இதை சொன்னேன். ஏற்கனவே பேசி என் மீது ஒரு அவதூறான செய்தியை பரப்பிட்டாங்க. நீதிமன்றத்தின் மூலமாக நிரபராதி என்று நிரூபித்தால் தான் அந்த களங்கம் போகும் என்று சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் தன் மீது இருக்கின்ற வழக்கை நடத்துவேன் என்று சொன்ன முதல் ஆள் நீங்க தான் சொன்னார். தில்லு திராணி தெம்பு இருந்தா உங்களுடைய அமைச்சர் மீது வழக்கு போட்டிருக்காங்களா, போய் நீதிமன்றத்தில் சந்தி. நான் நீதிமன்றத்தில் சந்திச்சு நிரபராதி என்று இன்றைக்கு நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டது. மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சீங்க. உச்ச நீதிமன்றத்திலையும் போய் வழக்கு நடத்தி நிரபராதி என்று உங்கள் முன் வந்து நிற்கிறேன். அப்படி நீ செய்ய பார்க்கலாம், துணிச்சு இருந்தா செய். மடியில கனம் இல்லை, எங்களுக்கு வழியில பயம் இல்லை. உனக்கு பயம் வந்துட்டுது. நேற்றைக்கு முன்தினம் ஒரு அமைச்சர் மீது உயர்நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. பயம் ஸ்டாலினுக்கு. அந்த பயத்தில் தான் இன்றைக்கு மதுரையில் உளறிக் கொண்டிருக்கின்றார். தான் என்ன பேசுவதென்றே தெரியாமல் ஒரு முதலமைச்சர் இந்த நிலைக்கு வந்தது பரிதாபமான நிலைக்கு வந்து விட்டார். திரு ஸ்டாலின் அவர்களே, இன்றைக்கு முதல் டாஸ்மாக்ல ஒருத்தர் 453 நாள் பத்திரமா போய் இருந்துட்டு வந்தார். இப்ப இன்னொருத்தர் ஹவாலா மோசடி. நேற்றைக்கு உங்களுக்கு தெரியும், நேற்றைக்கு முன்தினம் எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்தது. நகர்ப்புற வளர்ச்சித்துறை மந்திரி யாரு? ஏங்க 3 முறை இடி அவர்கள் சோதனை அடைந்து அதில் கிடைக்கப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையில் இங்க இருக்கிற டிஜிபிக்கு வழக்கு பதிவு செய்யணும்னு அறிக்கை அனுப்புறாங்க. 3 முறை அனுப்பி வழக்கு பதிவு செய்யல. அதிமுக சார்பா வழக்கு போட்டோம், நீதிமன்றத்தில் வந்தது. நீதிமன்றம் இப்ப ஏன் நீங்க வழக்க பதிவு செய்யல? இந்த அறிக்கையில பார்க்கின்ற பொழுது குற்றம் நடைபெறுவதற்கான ஆதாரம் இருப்பதாக இன்றைக்கு செய்திகள் வெளியில் வந்திருக்குது. ஆக இன்றைக்கு நீதிமன்றமே வழக்கு பதிவு செய்ய சொல்லியாச்சு. அதிலிருந்து ஸ்டாலின் பதறி போய் அலறி போய் எதை பேசுவதென்றே தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு முதலமைச்சர். இன்றைக்கு இது என்னென்ன ஊழல்? இன்றைக்கு குடிநீர் வழங்கல் துறை நகர் வளர்ச்சித்துறை அமைச்சர்கிட்ட தான், நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர்கிட்ட தான் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. அங்க பணியிடத்திற்கு 30 லட்சம் 35 லட்சம் ஒரு பணியிடத்திற்கு வசூல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நபருக்கு 30 35 லட்சம் வரைக்கும்
பணத்தை வாங்கிட்டு தான் முறைகேடா பணி நியமனம் செஞ்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அதோட அந்த நகர்ப்புற வளர்ச்சி துறையில் பல்வேறு பணிகளுக்கு கமிஷன் வாங்கப்பட்டதாக ஆதாரத்தோடு இன்றைக்கு இடி அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்காங்க, வலைதளத்தில் வந்த செய்தி. ஆக இன்றைய தினம் ஊழல் நிறைந்த அரசாங்கம் என்பதற்கு இதுவே சான்று. உண்மைதானே? அதோட ஒரு கேவலமான அரசாங்கம் என்பதற்கு இதுவே உதாரணம். ஒரு நாட்டில் சட்ட ஒழுங்கு பேணி காக்க வேண்டும். சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தால் தான் மக்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். ஆனா இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்குக்கு டிஜிபியோட நிரந்தர டிஜிபி நியமிக்க முடியல. ஒரு டிஜிபிக்கு ஓய்வு பெற வேண்டும் என்றால் அந்த ஓய்வு பெறுவதற்கு 3 மாதத்துக்கு முன்பாகவே அதில் யாரெல்லாம் தகுதியான டிஜிபி பட்டியல மத்திய யூபிஎஸ்சிக்கு அனுப்பி அந்த யூபிஎஸ்சி அதில் 3 பேர் தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநில அரசுக்கு அனுப்பி அதில் ஒருவரை மாநில அரசாங்கம் டிஜிபியை நியமிக்கணும். 6 மாசம் ஆச்சு, போடவே இல்லை. பிறகு அதுக்கு பொறுப்பு டிஜிபின்னு போட்டாங்க சட்ட ஒழுங்கு. அவருக்கு உடம்பு சரியாத உடல்நிலை சரியாம மருத்துவமனைக்கு போயிட்டார், அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி. இப்படிப்பட்ட திறமையில்லாத அரசாங்கம் தேவையா? ஏங்க சட்ட ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய நிரந்தர டிஜிபி நியமிக்க முடியாத கையிலாகாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சட்டமன்றத்தில் பேசின பதில் இல்லை, பல பொதுக்கூட்டத்தில் பேசின இதுவரைக்கும் முழுமையான பதில் இல்லை. ஆக நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. அதோட நீங்க 2 வருஷத்துக்கு முன்பு நிதியமைச்சர், அப்போ நிதியமைச்சர் பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள், எல்லா ஆடியோலையும் கேட்டிருப்பீங்க, 30,000 கோடியை கையில வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாம திரு சபரீஸ்வர், திரு உதயநிதி அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார் என்று எல்லா வலைதளங்களிலும் வந்தது. நீங்களும் கேட்டிருப்பீங்க. அப்பவே 30,000 கோடினா இப்ப எத்தனை ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சிருப்பாங்க பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஹவாலா பணம் இங்க இருந்தா மத்திய அரசாங்கம் அந்த பணத்தை கைப்பற்றி விடும் என்று சொல்லி இங்க இருக்கின்ற இந்த நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பிச்சிருக்கார். வலைதளத்தில் வந்திருக்குது. அந்த பணம் அனுப்பப்பட்ட தகவல்கள் எல்லாம் செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வலைதளத்தில் வந்திருக்குது. இப்படிப்பட்ட அலங்கோல ஆட்சி மீண்டும் வர வேணுமா? வர வேணுங்களா? சத்தமா சொல்லுங்க. இதையெல்லாம் ஆதாரத்தோடு வந்த செய்தி சொல்றோம். இதுதான் எப்படின்னா, இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை திருடுவான், நகையை திருடுவான், நம்ம உடல்ல இருக்கிற உறுப்பை திருடுற ஒரே கட்சி திமுக கட்சி தான். உடல்ல இருக்கிற உறுப்பை திருடுறாங்க. நேற்றைக்கு முன்தினம் நிதியமைச்சர் சொன்னார், வறுமையை ஒழிக்கப்பட்டு விட்டது என்றார். எங்க வறுமையை ஒழிச்சீங்க? வறுமையின் காரணமாக குடும்பம் நடத்த முடியாத இந்த ஆட்சியிலே தன் உடலில் இருக்கின்ற உறுப்பை விற்கக்கூடிய அவல ஆட்சி திமுக ஆட்சி. அது யாரு கண்டுபிடிச்சது? திமுக அரசாங்கமே கண்டுபிடிச்சது. யாருடைய மருத்துவமனை? எம்எல்ஏ நடத்துகின்ற அந்த மருத்துவமனையில் அங்க இருக்கின்ற நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு தொழிலாளியுடைய கிட்னியை முறைகேடாக எடுத்து வேறொருக்கு பொருத்துவதற்கு அங்கே அந்த ஏழை வறுமை கோட்டில் இருந்த அவருக்கு பணத்தாசை காட்டி இன்றைக்கு அந்த முறைகேடாக அந்த கிட்னி எடுத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவைங்களா? எவ்வளவு கொடுமையானது! வறுமையை ஒழிச்சுட்டாங்களா? வறுமை இருக்கிற காரணத்தினால தான் அவருடைய கிட்னியை இன்றைக்கு விற்கக்கூடிய சூழ்நிலை வந்துட்டது. அது மட்டும் இல்ல, வந்திருக்கிற நபர்கள், நம்முடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள், உங்களுடைய நண்பர்கள் யாராவது திமுக மருத்துவமனையில் போய்
அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தா உடல்ல இருக்கிற உறுப்பெல்லாம் சரியா இருக்குதான்னு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துங்க. ஏன்னா வெளியில இருந்தா தெரியும், கை கால் எல்லாம் தெரியும், உள்ள இருக்கிற உறுப்பு என்னன்னு தெரியாது. அதையும் திருடி இருப்பாங்க இவர்கள். அதனால் நம்ம எச்சரிக்கையா இருக்க வேணும். நீ எந்த காலத்திலையுமே திமுக கட்சிக்காரன் நடத்துற மருத்துவமனைக்கு போயிடாதீங்க. போனீங்க உள்ள இருக்கிற உறுப்பு காணாம போயிடும். அதே போல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க. வீட்டு வரி 100% உயர்வு, கடவரி 150% உயர்வு, மின் கட்டணம் 67% உயர்ந்து விட்டது. இன்றைக்கு வீட்டு வரி ஒவ்வொரு ஆண்டும் 6% உயர்த்தப்படும். கடைக்கு ஒவ்வொரு வருடம் 6% உயர்வு. கரண்ட் பில், மின் கட்டணம் ஒவ்வொரு ஆண்டும் 5% உயர்வு. ஆக இன்றைக்கு மக்களை வாட்டி வதைக்கின்ற வரி போட்ட அரசாங்கம் மீண்டும் வர வேண்டுமா? அதோட இன்றைக்கு மாநகராட்சி, இந்த பகுதி மாநகராட்சி, இந்த மாநகராட்சியில் கட்டணம் நீங்க பாத்தீங்கன்னா வரியில் வந்து அதிமுக ஆட்சியில் 1000 சதுரடி கட்டினா 37,800 ரூபா கட்டட கட்டணம் பிளான் அப்ரூவ் கட்டினா போதும். திமுக ஆட்சியில் நீங்க பாத்தீங்கன்னா 1,08,000 ரூபாய் கட்ட வேண்டும். 1000 சதுரடிக்கு வீடு கட்டுவதற்கு, கடை கட்டுவதற்கு இன்றைக்கு மாநகராட்சியிலிருந்து அனுமதி பெற வேண்டும் என்றால் 108 கிட்டத்தட்ட 1,08,000 ரூபாய் கட்டணமா செலுத்த வேணும். இவ்வளவு வரி உயர்த்தி விட்டார்கள் இந்த ஆட்சியிலே. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு சிந்திச்சு பார்க்க வேண்டும். இன்றைக்கு அரிசி விலை, நீங்க எல்லாம் நகர்ப்புற மக்கள், இந்த நகர்ப்புற மக்கள் எல்லாமே விலைக்கு வாங்கி தான் உணவுப் பொருட்களை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை. அதிமுக ஆட்சியில் 1 கிலோ அரிசி விலை 40 ரூபாய், திமுக ஆட்சியில் 1 கிலோ அரிசி 75 ரூபாய், 35 ரூபாய் 1 கிலோவுக்கு ஏறி போச்சு. இன்னைக்கு சர்வசாதாரணமா ஒரு வீட்டுக்கு 20 கிலோ வாங்கன்னு சொன்னா 700 ரூபாய் மாசத்துக்கு நம்ம செலவழிக்க வேண்டும். பொன்னி புழுங்கல் அரிசி அதிமுக ஆட்சியில் 42, திமுக ஆட்சியில் 75. இட்லி புழுங்க அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 30 ரூபா, திமுக ஆட்சியில் 55 ரூபா 1 கிலோ. கடல் எண்ணெய் எல்லா வீட்லையுமே நம்ம எண்ணெய் பயன்படுத்துறோம். இன்றைக்கு பெரும்பாலும் கடல் எண்ணெய் தான் நம்ம வீட்டில் பயன்படுத்துறோம். 1 கிலோ 130 ரூபா அதிமுக ஆட்சியில். இன்றைய தினம் திமுக ஆட்சியில் 200 ரூபாய்க்கு விற்குது. 1 கிலோ 70 ரூபா நாம அதிகமாக கொடுத்து விலைக்கு வாங்க வேண்டி இருக்குது. நல்லெண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 250 ரூபா, திமுக ஆட்சியில் 500 ரூபா, 100 மடங்கு ஏறி போச்சு. அதோட தூரம் பருப்பு 1 கிலோ 74 ரூபா, இன்னைக்கு திமுக ஆட்சியில் 120 ரூபா. உளுத்த பருப்பு 1 கிலோ 79 ரூபா அதிமுக ஆட்சியில், இன்னைக்கு 120 ரூபா. இப்படி உணவு பொருட்கள் விலை தாறுமாறா ஏறி போச்சு. இதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் முன்வரல. ஏழைகளை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். இவ்வளவு விலை உயர்ந்திருக்குது. இந்த விலையை கட்டுப்படுத்த, விலையை குறைப்பதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. இதே அதிமுக ஆட்சி, நான் முதலமைச்சர் இருந்தோம், அம்மாவுடைய அரசு இப்படி உணவுப் பொருட்கள் விலை ஏறிக்கிட்ட பொழுது இந்த விலையை கட்டுப்படுத்துவதற்கு கட்டுப்பாட்டு நிதி என்று, விலை கட்டுப்பாட்டு நிதி என்று 100 கோடி ஒதுக்கி வச்சிருந்தோம். அப்போ எந்த இடத்துல இன்னைக்கு பருப்பு விலை ஏறி போச்சா? எங்க எந்த மாநிலத்தில் பருப்பு விலை குறைவா இருக்குதோ அங்க கொள்முதல் செஞ்சு கூட்டுறவுத்துறை மூலமாக விற்பனை செஞ்சு விலை ஏற்றத்தை தடுத்தோம். புலி இன்னைக்கு நம்முடைய மாநிலத்தில் விலை ஏறுனா எந்த மாநிலத்தில், எந்த மாவட்டத்தில் விலை குறைவாக இருக்கிறது அங்க கொள்முதல் செஞ்சுட்டு வந்து இங்க சென்னையிலே கூட்டுறவு மூலமாக விற்பனை செஞ்சு அந்த விலையை குறைப்போம். ஆக ஏழைகள் பாதிக்கப்படக்கூடாது, பொதுமக்கள் பாதிக்கக்கூடாது. உணவுப் பொருள் விலை ஏற்றத்தை அவ்வப்போது தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்படி எந்த திட்டத்தையாவது இந்த அரசாங்கம் செயல்படுத்தியதா? எதுவுமே இல்லை. தினந்தோறும் அழகா ட்ரெஸ் பண்ணிக்குவார், அப்படியே ஒரு பேரை வைப்பார், பத்திரிகையில் அழகா விளம்பரம் வரும், போட்டோ ஷூட், அப்படியே வந்து நிற்பார், ஒரு பேட்டி கொடுப்பார், அதற்கு பத்திரிகை உடனே